Hi friends, welcome to my channel Shoba Handcrafts. இன்னைக்கு நாம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா fish wire வச்சு எப்படி ஹேர் கிளிப்ஸ் பண்ணலாம்னு பார்க்க போறேன். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கிளிப் செய்யறது பத்தி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். இது இன்னொரு டைப் இது. சோ இப்போ நம்ம வந்து fish wire எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து முழு அடி ஸ்கேல் வச்சு ஒரு 8 அடி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 8 அடி கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 6 லேயர் வரும். அந்த ஃபிஷ் வயர் பிரித்து பார்த்தீங்கன்னா 6 லைனாக லேயர் மாதிரி தெரியும். அதில் நீங்கள் 4 தனியாகவும் 2 தனியாகவும் பிரித்து எடுத்துக்கோங்க. இது போல் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் வந்து அதை கையில் 4 விரல் சேர்த்து வச்ச மாதிரி வச்சு ஒரு 6 சுற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும்னா 3 விரல் வச்சு கூட சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கனமாக வேணுன்றதுனால ஒரு 6 சுற்றினீங்கன்னா நல்லா திக்காக நிற்கும். ஸோ நல்லா ஷேப் பண்ணி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடுங்க அதை. இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஒரு மடக்கிட்டு அந்த ஒயரத்தை உள்ளே போட்டு இழுத்திங்கன்னா ஒரு மொட்டு ஷேப் வந்துடும். இப்போ ஒரு மொட்டு மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம எப்போ ஆரம்பித்தோமோ அங்கே தான் இந்த ஃபஸ்ட்டு மொட்டு போடணும். திரும்பவும் நீங்கள் அந்த ஒயரை அடியில் கொண்டு வரணும். அடிப்பக்கமாக கொண்டு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் தெரியுது, அதில் விட்டு இழுக்கணும். ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். இது செகண்ட் டைப் ஹேர் கிளிப்பு. இது வந்து இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மடக்கிட்டு இப்போ நீங்கள் இது வந்து இது மொட்டு வர நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், மடக்கிட்டு திரும்ப அதை எடுத்து இது உள்ளே விடணும். ஸோ ஃபுல்லாகவே இதே போல் பண்ணிட்டு வரணும். நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நாம் வந்து முடிச்சிட்டோம். இது வந்து கடைசி மொட்டு. இப்போ வந்து இதை முடிச்சாச்சு. அந்த லாஸ்ட்டு வர பீஸ் அந்த ஒயர் எடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த மொட்டோட கேப் உள்ளே விட்டு அடிப்பக்கமாக இப்படி இழுத்துக்கோங்க. கடைசியாக முடிக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற மொட்டு வழியாக நீங்கள் போட்டு இது இழுக்கணும். இழுத்திங்கன்னா உங்களுக்கு கேப் இல்லாமல் ஃபுல்லாக கவராகி அந்த டிசைன் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு சென்டராக ஒரு
இது போல் பேண்டு மாதிரி வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இதே போல் குறுக்க இது இழுத்து ஆப்போசிட்டில் சென்டரான ஆப்போசிட்டில் வச்சு அந்த கேப்புக்குள்ளே இந்த ஒயரை விட்டு இழுத்து திரும்பவும் இந்த பக்கம் கொண்டு வரணும். ஸோ திரும்ப இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு நீங்கள் சென்டராக இருக்கிற அந்த கிளிப்பில் சுற்றி கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சென்டராக இருக்கிற அந்த ஒயர் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிடும். இந்த மாதிரி இப்போ நம்ம இதை ரெண்டு ஒயரையும் கவர் பண்ண மாதிரி ரெண்டும் டைட்டாக சுற்றி இப்படி கொண்டு வாங்க. அப்போ உங்களுக்கு இந்த சென்டராக இருக்கிறது டைட்டாக இருக்கும், நல்லா ஜாயின் பண்ண மாதிரியே இருக்கும். கொஞ்சம் திக்காக முடி இருக்கிறவங்க இதுவே கொஞ்சம் ரவுண்டு வந்து பெருசாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியமான முடி இருக்கிறவங்களுக்கு இந்த ரவுண்டு சரியாக இருக்கும். ஸோ நம்ம இது ஃபுல்லாக இப்போ முடிச்சிட்டோம். இனி இந்த பக்கம் கொண்டாந்துடலாம். நீங்கள் அந்த எண்டு வரைக்கும் இது போல் உள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்து டைட்டாக கொண்டாந்துட்டு அந்த டிசைன் நடுவில் இருக்கிற கேப் வழியாக கொண்டாந்துடுங்க வெளியே. இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த பக்கமாக பின்பக்கமாக இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இது வழியாக நீங்கள் விட்டாலே இப்படி சொருகினாலே அந்த பக்கம் 2-3 இது தள்ளி வந்துடும். ஒரு 2 இதுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து டைட்டாகிடும் அந்த இடம். அதுக்கப்புறம் இந்த இது வந்து அவுந்து வராது, டைட்டாகிடும். நம்ம ஃபுல்லாக கிளிப்பு பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுறது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தானாக வந்து சேரும். இது ஒரு ஃப்ரீ சப்ஸ்கிரைப் சேனல் தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பேண்ட் எப்படி முடியல போடுறது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஹேரில் போட்டுக்கலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.